ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அவரும் அவருடைய தோழியும் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. அவங்களும் அதில் பார்ட்னர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி தான் சமீபத்தில் ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கிற மாதிரி தொடர்ந்து உலகம் மணிக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரவிக்கு வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக அதை தொடர்ந்து அவர் ஒரு படத்துக்கு வாங்கின அட்வான்ஸுக்கு திருப்பி எங்களுக்கு பண்ணலைன்னு அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது வழியில் அந்த படத்துக்கு அந்த காசை இது பண்ணுவாங்க, உடனே பெருசாக திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இவர் வாங்கியிருக்காரு. வாங்கி இவர் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா, நான் டேட்டு கொடுத்துட்டேன், அந்த டேட்டை இவங்க பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு தான் இவங்க நஷ்டீடு கொடுக்கணும்னு இவர் போகிறார் ஒரு கேஸ். இப்போ அந்த மாதிரி தள்ளி போய் இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரவி என்ன சொல்கிறார், என்னுடைய டேட்டா நீங்கள் வேஸ்ட் பண்ணி அந்த 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 டேட்டா வந்து வேறு படத்துக்கு நான் கொடுத்துருந்தேன்னா சம்பாரிச்சிட்டு பண்ணல. அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ கைவசம் இருக்கிறது அவர் 2 படம் தான். ஒன்று கராத்தே பாபுவும் பராசக்தியும். பராசக்தியில் அது ஒரு கேமியோ வில்லன் மாதிரி பண்ணுறாரு, இப்போ கராத்தே பாபுவில் ஹீரோவை பண்ணுறாரு. அதுக்கு பிறகு 2 படம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அந்த படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போகுது. பார்த்தீங்கன்னா அவர் ரெட் கார்டு போட்டு கொஞ்ச நாள் படமே இல்லாமலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் ரவியை நெருங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்கன்றதான் எனக்கு. இப்போ எப்படி தான் சார் அவர் அதெல்லாம் கடந்து வருவார்? கடந்த காலம்தான் அவரை கடந்து கொண்டு போனோம். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரீசெண்டாக ரவி மோகனும் கெனிஷாவும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை போய் சந்திச்சு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதனாலேயே பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அது என்ன விஷயம்? ரவி மோகன் என்கிற ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் அவர் சமீபத்தில் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தார். ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அவரும் அவருடைய தோழியும் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. அவங்களும் அதில் பார்ட்னர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி தான் சமீபத்தில் ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அங்கே சில ஷூட்டிங் நடத்துறதுக்கும் சில கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் பெர்மிஷன் கேட்டு 2 பேரும் பேசி வந்திருக்காங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோஸ்லாம் அவங்க சைட்லேருந்து போட்டிருக்காங்க, இவரும் போட்டிருக்கிறாரு. இதுதான் செய்தி. இதுக்கு பிறகு வந்து உலகம் முழுக்க வாழக்கூடிய பல இலங்கை தமிழர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை ரவிக்கு பதிஞ்சிட்டே இருக்காங்க. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இலங்கையில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு சம்பவம். அந்த அரசாங்கத்தோடு நீங்கள் வந்து கை கோர்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நடிகர்கள் நிறையா வந்திருக்கு. ஏற்கனவே முத்தையா முரளிதரன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய பயோபிக்கை வந்து தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. அதில் விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்துச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய தமிழ் அமைப்புகள்லாம் கூட விஜய் சேதுபதி கண்டனம் தெரிவித்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கத்தி படத்துக்கு தெரியும். கத்தி படம் வந்து ஒரு இலங்கை சேர்ந்த கம்பெனின்னு சொல்லி அதை கிளப்பி அது பெரிய பிரச்சனையாகி படம் ரிலீஸ் ஆகிற வரை நடந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா வந்து ரவிக்கு வந்து நடந்திருக்கு. ஏன் நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டோட கையை கோர்க்குறீங்க அப்படின்னு உண்மையிலேயே அவங்களுடைய ஆதங்கம். ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையை வழியே அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி அதுக்காக புலம்பெயர்ந்து பல நாடுகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் அந்த வலி வேதனையை அவங்களுக்கு தீரலை. அந்த கவர்மெண்ட்டோட நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கோபத்தை கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து காலம் போயிடுச்சு. காலம் போனாலுமே கூட அவங்களுக்கு ஒன்றும் அந்த வேதனையை அவங்க மறக்கலை. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு நாடு. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான நாடு. இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் அங்கே போய் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே பண்ணலாம். இப்போ சமீப காலம் மதராசி, பராசக்தி 2 படமுமே அங்கே தான் எடுத்தாங்க. பராசக்தி படத்துலலாம் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை வந்து அங்கே போய் எடுத்துக்கிறாங்க. அங்கே போய் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஷூட் பண்ணுறதா இருந்ததுன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், அந்த ஃபுல் ட்ரெயினுக்கு இன்சூர் பண்ணணும், ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. அப்போ ஸ்ரீலங்கா மாதிரியான வேறு செட்டு போட்டிருப்பாங்க. இப்போ ராமஜிராவில் ட்ரெயின் செட்டு ஒன்று இருக்குது, அதில் போய் எடுக்கலாம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி டிஆர் கார்டனில் ஒன்று இருக்குது, அங்கே எடுக்கலாம். பட் அதெல்லாம் லைவாக வராதில்ல. இப்போ லைவாக எடுக்கிறதா நம்ம அங்கே போயிட்டா வேறு அங்கே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது, எடுக்கலாம். இப்போ அப்படி தான் பராசக்தி படத்தில் முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்கக்கூடிய ஒரு கலவரத்தை சீக்வன்ஸை எடுத்துருக்காங்க. மதராசி படத்துக்கும் அங்கே ஒரு ஹார்பரில் போய் எடுத்திருக்காங்க. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு நாடு. அப்போ ஷூட்டிங்க்கு போகிறது ஆரம்ப காலத்துலேருந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி இலங்கைக்கும் இப்போ தமிழ் படங்களே இலங்கை எடுக்கிறப்ப நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். ரெண்டு லேண்ட்ஸ்கேப்புமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். முந்தைய காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி
ராமேஸ்வரத்துலேருந்து டெய்லி பல முறை வந்து இந்த பெரின்னு சொல்லக்கூடிய அந்த போட்டில் மக்கள் அங்கே போகிற மக்கள் அங்கேருந்து வர இங்கே வந்து ஜாமான் வாங்க போக அந்த மாதிரி ஒரு சாதாரண வந்து போய்கிட்டு இருந்த ஒரு நாடு தான். அங்கே இருக்கிற தமிழர்களும் நான் இங்கேருந்து போனவங்க தானே அங்கே அப்படிங்கும் போது அங்கே அதுக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் படங்கள் அங்கே போய் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டோட ஏன் நீங்கள் சேர்ந்து பண்ணுறீங்க? அந்த நாட்டில் போய் படம் எடுக்கலாம், அழகாக இருக்குது, நாட்டை காமிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டோட ஏன் இணைஞ்சு பண்ணுறீங்க? அந்த கவர்மெண்ட் தானே எங்களை இவ்வளோ தூரம் வேதனை ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கி இல்லை. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கிற மாதிரி தொடர்ந்து உலகம் மணிக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரவிக்கு வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக அதை தொடர்ந்து அவர் படத்துக்கு வாங்கின அட்வான்ஸுக்கு திருப்பி எங்களுக்கு பண்ணலைன்னு அது ஒரு கேஸு போயிட்டுருக்கு. தொடர்ந்து பாவம் அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவிக்கும் அவர் நடந்த ஒரு கேஸு தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ரவிக்கு தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த படத்தோட கேஸ்லயும் ரவி மோகன் திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அது எப்படி சார்? இல்லை, ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. எப்பவுமே சினிமாவில் எப்படின்னா சினிமாவில் அட்வான்ஸ் கொடுத்தா வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது காமன் ஸ்டேட்டாக இன்னொரு படம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது வழியில் அந்த படத்துக்கு அந்த காசை இது பண்ணுவாங்க. உடனே பெருசாக திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இவர் வாங்கியிருக்காரு. வாங்கி இவர் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா, நான் டேட்டு கொடுத்துட்டேன், அந்த டேட்டை இவங்க பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு தான் இவங்க நஷ்டீடு கொடுக்கணும்னு இவர் போகிறார் ஒரு கேஸ். அவர் சினிமாவில் வந்து திட்டமிட்டபடி எதுவுமே நடக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு படம், நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு ஹீரோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் இப்போ வந்து ராமேஸ்வரத்தை ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஷூட்டிங்கை 10 நாள் தள்ளி வச்சிருவோம். ஹீரோயின் கிடைக்கல, அதுக்கு ஒரு 10 நாள் தள்ளி வச்சிருவோம். ஃபைனான்ஸ் கிடைக்கல, அதுக்கு ஒரு 10 நாள் தள்ளி வச்சிருவோம். சாங் ரெடியாக இல்லை, அதுக்கு ஒரு 10 நாள் தள்ளி வச்சிருப்பேன். ஸ்கிரிப்ட் ரெடியாக ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கும்போது ஷூட்டிங் போக முடியாது. அப்போ நான் அவங்கள்ட்ட வாங்கின டேட்டு வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வேறு படத்துக்கு கொடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி தள்ளி போய் இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரவி என்ன சொல்கிறார், என்னுடைய டேட்டா நீங்கள் வேஸ்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து வேறு படத்துக்கு நான் கொடுத்துருந்தேன்னா சம்பாரிச்சிட்டு பண்ணல, என்னைய வேஸ்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் எனக்கு காம்பன்சேட் கொடுங்கன்னு இவர் போகிறார். இல்லை எங்களுக்கு படத்தை முடிச்சு கொடுங்கன்னு இவங்க போகிறாங்க. இது என்னென்னா, முந்தையெல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தோடு முடிஞ்சிடும். இப்போ தயாரிப்பாளர் சங்கமே 2 சங்கமாக இருக்குது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது, தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கிறதுனால அவங்களே சுமூகமாக இல்லாமல் நேரடியாகவே கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, 2 தரப்பையுமே விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்த கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி இவருடைய ஃபேமிலி கேஸ் ஒன்று அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சமீப காலமாக இந்த இலங்கைக்கு போயிட்டு வந்தோம், அதுவும் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி தான் சார் அவர் அதெல்லாம் கடந்து வருவார்? கடந்த காலம்தான் அவரை கடந்து கொண்டு போனோம். தொடர்ந்து என்னன்னு தெரியல. அதாவது 2001 ஜெயம் படம் பண்ணுறார். அப்பா வந்து தயாரிப்பாளர், அண்ணன் வந்து ப்ரொடியூசர். அப்பா வந்து தயாரிப்பாளர், அண்ணன் வந்து டைரக்டர். ஒரு தெலுங்கு படம், ஜெயம்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி இங்கே ரீமேக் பண்ணாங்க. ஒரு பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் தமிழ் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறார் ரவி. எந்த விதமான கிசுகளோ எதுவுமே தயாரிப்பாளர்கிட்ட படம் வாங்கி நடிக்காமல் போனார், ஷூட்டிங் டேட்டா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எந்த நடிகையோட கிசு அப்படின்னு எந்த விதமான ஒரு பெட்ட வைக்க பேருமே இல்லை. என்னன்னு தெரியல. கடந்த சமீப காலமாக தொடர்ந்து ஒன்றா அவருக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகி வெளியே வர போகிறான்னு தெரியல. தொடர்ந்து படம் பண்ணுறார். இந்த கராத்தே பாபுன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு வடசென்னை பேக்ட்ராப்பில் ஒரு அரசியல்வாதியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது பராசக்தி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணுறாரு. படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் சொந்தமாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் கனிஷாவும் சேர்ந்து. அதுவும் ஒரு பிரச்சனையாக போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இவர் வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னே வந்து அதுவும் ஒரு பிரச்சனையாக போச்சு. எல்லாம் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இலங்கைக்கு போய்ட்டு வந்ததும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி இருந்து வெளியே வர போகிறான்னு தெரியல. சார், இப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போதே இவ்வளோ சர்ச்சை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்கா? அவரை நம்பி தருவாங்களா? இல்லை அவரே தனியாக ஸ்டூடியோலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவரே தனிமையில் போயிடுவாரா? இல்லை, இப்போ தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு இப்போ கைவசம் இருக்கிறது அவர் 2 படம் தான். ஒன்று கராத்தே பாபுவும் பராசக்தியும். பராசக்தியில் அது ஒரு கேமியோ வில்லன் மாதிரி பண்ணுறாரு. இப்போ கராத்தே பாபுவில் ஹீரோ பண்ணுறாரு. அதுக்கு பிறகு 2 படம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அந்த படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போகுது. கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு வந்து உடலும் மனசும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி சிக்கல் மேலே சிக்கல் வர்றப்ப கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பர்சனல் கேஸ் இருக்குது, படத்துக்காகவான கேஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறப்ப தயாரிப்பாளர் வந்து தயங்குவாங்கல்ல. இப்போ நான் வந்து பணமும் போட்டு இவர் கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எங்களுக்கு பிரச்சனையும் வந்தால் நாளைக்கு சிக்கல் வருமேங்கிறதுல யோசிப்பாங்க. இதெல்லாம் அவருடைய கேரியருக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக் தான். அது எப்படி வரப்போகிறான்னு தெரியல. சொந்த படம் ஆரம்பிக்கலாம். சொந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி அதுக்கு பெரிய பேக்கப் வேணும். இவர் யாராவது பெரிய ஒரு ஃபைனான்சியர் பின்னாடி இருக்கிறாரு, அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறதாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
கையிலேருந்து யாரும் பணம் போட மாட்டாங்க. அந்த கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்ணுவாங்க. அதுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார். அதனால தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய பேனரில் அவரே நடிக்க ஆரம்பிப்பார். இந்த பிரச்சனையெல்லாம் வெளி தயாரிப்பாளர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் கேச போட்டாங்கன்னா நிறையா படங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. படம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தில் நடித்த நடிகர் வேற ஒரு படத்துக்கு பண்ணியிருப்பார். ஆனால் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த டைரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தில் அட்வான்ஸ் வாங்கியிருப்பார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அது 4 கோடி கட்டுங்க, 5 கோடி கட்டுங்கன்னு இந்த தயாரிப்பாளர் போய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் கிளியராக வச்சுக்கணும். அது சிக்கலாக இருக்கும். வடிவேலுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவர் ரெட் கார்டு போட்டு கொஞ்ச நாள் படமே இல்லாமலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் ரவியை நெருங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்கன்றதான் எனக்கு தோணுது. சார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் ஹீரோ சைட்லேருந்தும் இப்படி மோதல் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் 90s நடந்தது. சரி, இப்போ தொடர்ந்து நடக்கிறது பார்த்தா இதுவும் இவரது சைட்லேருந்தும் ஒரு புதுசாக தானே சார் இருக்கு. இல்லை, புதுசு இல்லை. இப்போ நம்ம நம்ம விக்ரமுடைய படம், கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண படம் 4 முறை ரிலீஸ் டேட் போட்டு தள்ளி, துருவ நட்சத்திரம் 4 முறை ரிலீஸ் டேட் போட்டு தள்ளி வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கௌதம் மேனன் முன்னாடி பண்ண படத்துக்கு விக்ரமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. விக்ரம் சம்பளத்தை விட்டு கொடுத்தாரு, அந்த கடனை செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சியெல்லாம் எடுத்தார். ஆனாலும் கூட அதுக்கு முன்னாடி வாங்கினா அந்த டைரக்டர் ப்ரொடியூசராக கௌதம் சில படங்கள் பண்ணதுனால வந்த விளைவு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு முந்தினா லேப் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. லேப்னு ஒன்று இருக்கும். அதில் அதை யூனிவர்சிட்டி வாங்கினா தான் படத்தை சென்சார் பண்ணுவாங்க. லேப் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. அது அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு போய் 99 ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுவாங்க. இப்போ சமயத்தில் மாநாடுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. தனுஷுடைய முதல் படம் முதல் நாள் வரைக்கும் துள்ளுவது இளமை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம் நடந்துச்சு. இது காலங்காலமாக சினிமாவில் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, இது ஒரு பிளான் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. 4 கோடி ரூபாயில் படத்தை முடிக்கிறான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் முடிக்க போகிறது 8 கோடி 9 கோடி ஆகும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், அங்கே ஏதாவது எடுக்க முடியாது, இல்லை எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம், நல்லா இருக்கா, திருப்பி பெட்டராக தான் பண்ணுவோம்னு தோணும். இப்படி நீங்கள் திட்டமிட்டு ஒரு படத்தை இத்தனை கோடி ரூபாய் முடிக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அப்படிங்கும் போது இது ரிலீஸ் ஆகிறப்போ அது பெரிய கடனாக நிற்கும். இது காலங்காலமாக சினிமாவில் இருக்குது. புதுசாக இல்லை, ரவிக்கு மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு காலகட்டங்களில் அதில் மாட்டாமல் தப்பிச்சு வந்துடுவாங்க. இவருக்கு 1 by 1 நிறையா பிரச்சனைகள் வந்தது. அவங்க ஒரு பெரிய சிக்கல். ஆனால் 8 நாள் டேட்காக தான் ரவிமோகன் 10 கோடி கேட்டாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சுல்ல சார், அது ஓவரா இல்லையா? 10 கோடி இல்லை, அவர் இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. 8 கோடி கேட்டாரா என்னங்கிறது இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஒரு பெரிய சம்பளம் கேட்டிருக்காரு. 15 கோடி வரைக்கும் சம்பளம் அவங்க கேட்டதாக சொல்கிறாங்க. அவர் 8 கோடி கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கவர் ஒரு கேமியோ பண்ணுறப்ப பெருசாக இப்போ விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, நான் நிறையா விளம்பர படங்கள் பண்ணியிருப்பேன். ஒரு படத்துக்கே மொத்த படத்துக்கே ஒரு ஹீரோயினுக்கு ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா சம்பளம்னா, ஒரு நாள் ஷூட்டிங்கு அவங்க 5 லட்சம் கேட்பாங்க, 4 லட்சம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் தான் பண்ணுறீங்க, ஆனால் அதை நம்ம நாள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்காக கொடுங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோவாக நடிச்சு தன்னுடைய கேரக்டர் தன்னுடைய இமேஜ் இறங்கி இன்னொரு படத்தில் நடிக்கிறாருன்னா அது குறிப்பிட்ட அவர் அந்த ஒரு 10 நாள் டேட்டுக்காக கேட்கல. அவர் ஜெயம் ரவிங்கிறவர் இந்த படத்தில் நடிக்கிறார்ல, அதுக்காக கேட்கப்பட்டது தான். நான் ஹீரோவாக நடிக்கல. ஆனால் சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, கதை பிடிச்சிட்டு சம்பளத்தை கூட குறைச்சி நடித்த நடிகர்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ இமேஜில் இருந்த ஒருத்தர் இன்னொரு ஹீரோ நடிக்கக்கூடிய படத்தில் ஒரு கேமியா பண்ணுறாரு, வெளிநா பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதுக்கு தான் அந்த அமௌண்ட். இந்த டேட்டுக்கு அமௌண்ட் கிடையாது. அவர் அந்த கேரக்டர் இறங்கி வந்தது தான் அந்த அமௌண்ட். ஆனால் கேரக்டரை சூஸ் பண்ணுறதுன்றது அவர் கையில் தானே சார் இருக்கு. அவர் தானே அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஹீரோவாக இருக்கிற இன்னொரு ஹீரோ படத்துக்கு நடிக்கிறார், அதே பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பெரிய சம்பளம் கேட்க தான் செய்வாங்க. ஜெயம் ரவி பற்றி பல தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி.